ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சஃபிடா vlogs. எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்லாஸ் ஃபேமிலி கூட ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொலுசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ரம்ஜானுக்குமே குட்டீஸ்க்கு அப்புறம் மச்சாங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொலுசு வாங்கிறதுக்காக மலபார் போயிருந்தோம். கொலுசு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் அங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் இங்கே இல்லை. அதோட நாங்கள் கொலுசு வாங்குற பிளானே வந்து கேன்சல் பண்ணுறோம், தமிழ்நாட்டு போகிறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு கடை போய் பார்க்குறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை, ஏன்னா ராமச்சந்திரனில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறையா இருந்தது. ஸோ அதனால் ராமச்சந்திரன் போயிட்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு குட்டீஸை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ப்ளே ஏரியா இருந்தது, அங்கே விளையாட கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம். இந்த ப்ளே ஏரியா நேம் பார்த்திங்கன்னா பீட்டர் பேட்டர். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு இண்டோர் ப்ளே ஏரியா இருக்கிற விஷயமே எனக்கு தெரியவே தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரியும். 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. உள்ளே வந்து நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் அலோட் கிடையாது, ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம வெளில போட்டு உள்ளே அவங்களே பார்த்தீங்கன்னா சாக்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த சாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணி வாங்கிக்கணும். டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4லேருந்து நைட்டு 9 o'clock வரைக்கும் தான். எனக்கு கரெக்டாக தெரில பெர் ஹவருக்கான சார்ஜா இல்லை டோட்டல் அமௌண்ட்டே 100 அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல, மறந்துருச்சு எனக்கு. அதே மாதிரி கிட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் கூட இருக்கிறதுக்காக அலோவ் பண்ணுறாங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா சாக்ஸ் போட்டுவிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்குமே அவங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. நானும் என்னுடைய கோ சிஸ்டரும் தான் உள்ளே போய்கிட்டோம். நாங்கள் 2 பேரும் 2 குட்டீஸுமே பார்த்துக்கிட்டோம். நுமைரா இருக்காங்க இல்லையா சின்ன குட்டி, அவங்க வந்து எல்லா ரைட்ஸ் போவா, வாட்டரில் போய் நல்லா விளையாடுவா, அவள் நல்லா தைரியமாக இருப்பாள் அந்த மாதிரி விஷயத்தில். ஆனால் ஹுமைரா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது எதுவுமே வந்து போக மாட்டா, எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுவா, ரொம்ப பயந்துக்குவா. அதனால எனக்கு வந்து ஹுமைரா வந்து இதில் போய் விளையாடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாகவே தான் இருந்துச்சு. பட் ஹுமைரா வந்து நுமைரா குட்டி இருந்தனால அவள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவள் நுமைரா குட்டி என்னெல்லாம் செய்கிறாளோ அதை ஃபாலோ பண்ணி இவளுமே செஞ்சா. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹுமைராவும் நல்லா வந்து எல்லாத்துலேயுமே விளையாட ஆரம்பிச்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் அவங்க மட்டும் விளையாடல, நாங்களுமே சேர்ந்து 2 குட்டீஸ் கூட விளையாடிட்டு இருந்தோம். அவங்கள வந்து ஒன்றா செய்ய வச்சுட்டு இருந்தோம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் அங்கே இருந்தனால இது செய்யுங்க, இது பண்ணுங்க, இப்படி போங்க, அப்படி வாங்க, இதில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம சொல்ல அவன் 2 குட்டீஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய குட்டீஸ் இருந்தாங்க. எல்லாரோட பேரண்ட்ஸுமே ஒரு குட்டியுமே கைட் பண்ணி ஒரு மாதிரி விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. நாங்களுமே நம்ம குட்டீஸ் ஏற்ற மாதிரி எப்படி அவங்க விளையாண்டா கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களுமே கைட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது 2 குட்டி விளையாடுறதை பார்க்குறதுக்கு. ஏன்னா காலையிலேருந்து ஷாப்பிங் பண்ணுறோன்னு சொல்லி 2 பேரையும் ட்ராலிக்குள்ளேயே அடைச்சி வச்சுருந்தோம். இங்கே வந்து விட்டதும் 2 பேருக்கும் குசியாக தாங்கலை, எதில் ஏறுறது எதில் குதிக்கிறதுன்னு தெரியாமல் அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நமக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இது வந்து ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் தான், எப்போவுமேலாம் வர முடியாது, எப்பயாவது ரேராக தான் வரலாம். எங்கள் வீட்டுக்கிட்டே எதுவும் இருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லை. இது மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்குமே வந்து மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இது மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிற குழந்தைங்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறேன். நம்ம என்னதான் சம்பாரித்து குழந்தைங்களுக்கு எல்லா பொருளும் வாங்கி கொடுத்து அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினச்சாலுமே அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா. அதை நிறைய டைம் நான் வந்து ஒரு பேரண்ட்டாக ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நானுமே வந்து ஹுமைரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிலாம் நினச்சி என்னால் முடிஞ்ச டைமை நான் வந்து கொடுப்பேன். இருந்தாலுமே நம்மளுடைய ஓன் கமிட்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா லைஃப் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு வந்து குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதை தான் வந்து கிட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. ஒரு பாட்டு கூட இருக்கும் இல்லையா, இந்த உலகத்தில் பிறக்கும்போது எல்லா குழந்தையுமே நல்லவங்களாக தான் பிறப்பாங்க, ஆனால் அவங்க வந்து குட்டாக வருதோ பேடாக வருதோ அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தான் வந்து கிட்ஸுக்கு எல்லாமே நல்லதாக சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இருக்க காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பேடாக போயிட்டுருக்கு நிறைய விஷயங்கள்லாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து குழந்தைங்கள நல்ல வழியில் கொண்டு வரணும். அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு நேராக நம்ம பேசிக்கும் போதுமே ரொம்ப கவனமாக பேசணும். ஏன்னா நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தான் அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பேட் வேர்ட்ஸ் எதுவுமே வந்து அவங்களுக்கு நேராக பேசி அவங்களுக்கு அதை மைண்ட் செட் பண்ணிடக்கூடாது. ஸோ அது எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். ரொம்ப தத்துவம் பேசிட்டோம் போல். சரி பரவாயில்ல, நல்லது தான் சொல்லியிருக்கேன். 2 குட்டீஸும் பாருங்கள் ஸ்லைடில் தான் அதிகமாக ஏறி விளையாண்டாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே இருந்தாங்க. ஹுமைரா ரிவர்ஸ்லலாம் ஏறுறேன்னு சொல்லிட்டு வித்த காட்டிகிட்டு இருந்தா. ஃபைனலி குட்டீஸும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு நாங்களுமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களுமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட எண்டுக்குமே நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.